Hey guys, இன்னைக்கு நம்ம HTML சீரீஸில் HTML ஃபார்ம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபார்ம்ஸ் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா, ஒரு யூசர்கிட்ட இருந்து டேட்டாவை வாங்கி நம்ம கலெக்ட் பண்ணுறதுக்காக ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம். சரி, நம்ம இன்னைக்கு இந்த இந்த மாடலில் நம்ம ஃபார்ம்ஸில் என்னென்ன டைப் இருக்குது, அதோட இன்புட்டோட ஆட்ரிபியூட்ஸ், சரி, இன்புட் ஆட்ரிபியூட் அடுத்த வேலிடேஷன் அது எல்லாமே எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் சார். ஃபர்ஸ்ட் let's start with for open பண்ணிடுறோம். ml underscore for this formula window and then the folder select பண்ணிடுறோம். index.html அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டோம். இதில் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் அடிச்சு என்ட்ரு அடிச்சிங்க HTML-ஓட டிஃபால்ட் ஸ்ட்ரக்சர். சரி, இதில் டைப் HTML ஃபார்ம்ஸ் அப்படின்னு டைட்டில் மாற்றிடும். பாடிக்குள்ள ஃபர்ஸ்ட் ஃபார்ம் டேக் கிரியேட் பண்ணும். ஆக்ஷன் இப்போதைக்கு எம்டியாக இருக்கும். ஃபார்மில் ஆக்ஷன்ன்றது ஒரு ஆட்ரிபியூட். சரி, ஃபார்மோட ஆட்ரிபியூட் இதுக்குள்ளாவே ஒரு டிவிஷன் இதுக்குள்ளாவே ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு லேபிளில் நேம் அப்படின்னு வைக்கணும். லேபிளோட பேர் அதுக்கப்புறம் இன்புட் நான் placeholder name place center and place center ஒரு காப்பி எடுத்து திரும்ப அடுத்த நல்லா இமெயில் இதெல்லாம் இந்த இன்புட்டுக்கு டைப் செட் பண்ணிடலாம். டைப் டெக்ஸ்ட். டைப் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த இன்புட்டு என்ன டைப் அப்படின்றதுக்காக. சரி, டெக்ஸ்ட்னா டெக்ஸ்ட் ஆல்பபெட் எல்லாமே ஆல்பபெட் நம்பர்ஸ் எல்லாமே அலோவ் பண்ணலாம். இப்போ ஃபோன் நம்பர் அப்படி இருக்குன்னா அந்த ஃபீல்டுக்கு நம்ம டைப் நம்பர் தான் செட் பண்ணலாம். ஓகேவா? ஏன்னா நம்ம ஃபோன் நம்பரில் ஸ்ட்ரிங் ஆல்பபெட்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணக்கூடாது, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். ஸோ அதுக்கு டைப் நம்பர்னு செட் பண்ணுது. இது மெயில். ஸோ இமெயில் அப்படின்னு கேரக்டர் டைப் டைப் இமெயில் அப்படின்னு ஒரு டைப் sender was email. Then tag phone number. Then type number. Sender.
phone number, number. அடுத்து வந்து age. ஏஜுக்கு வந்து நம்பர் டைப் நம்பராகவே இருக்கிறது. டைப் சொல்கிறதுக்கு தேவையில்லை. ஏஜ். நெக்ஸ்ட் பாஸ்வேர்டு. லேபிள். இன்புட்லாம் டைப் இந்த டெக்ஸ்டாகவே இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஸ்பெஷல் கேரக்டர் நம்பர்ஸ் எல்லாமே பாஸ்வேர்டை பொறுத்தவரை வைப்போம். அதெல்லாம் இருக்கும். இப்போ வந்து இவ்வளோ கோடையும் நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஓகே, ஓப்பன் இப்போ இந்த இவ்வளோ வந்து நம்ம இதில் இருக்கிறது மாதிரி இதுலேயும் பண்ணியிருக்கோம். சரி, இதில் இந்த ஒரு செப்பரேட் பண்ணி ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு இது போட்டிருக்கேன். இதோட வந்து ஃபீல்டு செட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபீல்டு செட்டில் ஒவ்வொரு கண்டென்ட்டையும் வந்து குரூப் பண்ணி வைக்கிறது. இப்போ பர்சனல் இப்போ அப்படின்னு நான் ஒரு குரூப் பண்ணி வச்சுருக்கேன். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சொல்லி ஒரு டேட்டா வந்து குரூப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த குரூப் பண்ணி வைக்கிறதுக்காக HTML டிஃபால்ட்டாக இருக்கிறது இந்த டேக். சரி, ஃபீல்டு செட் அப்படின்னு அது வந்து நம்ம ஆட் பண்ணிடுவோம். அதுக்கு முதல்ல காமிக்கிறதுல ஃபீல்டு செட் அப்படின்னா டேக் பண்ணி அதுக்குள்ள ஆட் பண்ணி வைக்கிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ போய் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கார்டு வந்துட்டு அது இந்த மேலே அந்த டைட்டில் அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு வந்து லெஜண்ட் அப்படின்னு ஒரு டேக் இருக்கு. இந்த லெஜண்ட் டேக் வந்து நம்ம ஆட் பண்ணி பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு இப்போ அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த நேமும் அந்த குரூப் பண்ணி வந்துடும். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்தது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். சரி, அதுக்கு முதல்ல ஃபீல்டு செட் கிரியேட் பண்ணிடுவோம். அதுக்கு வந்து லெஜெண்டை வந்து பழைய போட்டு ஸ்டார்ட் பண்ணி இங்கே ஃபஸ்ட்டு ரீல்ஸ் அப்படின்னா சரி ஒரு டிவிஷன் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளாடி லேபிள்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட் இன்புட்டில் டைப் வந்து ரேஞ்ச் அப்படின்னு மார்க்கெட். அது பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் டிஃபால்ட் ரேஞ்ச் வந்துருக்கு. சரி, இந்த ரேஞ்ச் எதுக்காக யூஸ் பண்ணோம்னா நம்ம இப்போ மொபைல்லையே நம்ம பிரைட்னஸ் போட்டுறதுக்காக இந்த பேஜ் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம சில யூஸ்க்காக இது யூஸ் ஆகும். இதை காப்பி பண்ண போகிறோம்.
அடுத்து வந்து நமக்கு ரேஞ்சில் அடுத்து டேட் டைப் வந்து டேட் டைப் என்னன்னா டேட்டும் வந்தாச்சு டைப் பண்ணி கிளாசிக்கல் அதே தான் அப்படிவாங்க இதில் பாடலாம் நல்ல டைப்பை வந்து சொல்லலாம் அடுத்து வந்து செக் பாக்ஸ் செக் பாக்ஸ் டைப் வந்து செக் பாக்ஸ் சரி அடுத்து வந்து ரேடியோ பட்டன் ரேடியோ அப்படின்னு லேபிள் என்ன வச்சுருக்கோம் டைப் வந்து ரேடியோ ரேடியோ பட்டனை பொறுத்தவரை லூப்பாக இருக்கு நம்ம ஒரு ரேடியோ பட்டன் வைக்க மாட்டோம் ரேடியோ பட்டன்னா ஒன் ஆர் டூ மேலே தான் இருக்கும் ஸோ இதை வந்து ரேடியோ ஒன் அப்படின்னு இருக்கிறேன் இன்னொரு லேபிள் ரேடியோ டூ அப்படின்னு அதோட டைப்பும் ரேடியோ அப்படின்னு இந்த ரேடியோ பட்டன் நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நம்ம நேமு வந்து அசைன் பண்ணணும் சரியா நேம் எதுக்காகனா இப்போ இந்த ரெண்டு ரேடியோ பட்டனுமே வந்து ஒரு குரூப் சரியா ரேடியோ ஒன் ரேடியோ டூன்றது ஏதாவது ஒரு ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி நம்ம ஆட் பண்ணிடுவோம் இந்த நேம் நம்ம கொடுக்கலைன்னா இந்த ரேடியோ பட்டன் தனியாக இண்டிவிஜுவலாக ஒர்க் ஆகும் இந்த ரேடியோ பட்டன் இண்டிவிஜுவலாக ஒர்க் ஆகும் இதுவே நான் நேம் கொடுத்தேன்னா இப்போ ரேடியோ பட்டன் ஒன்று வந்து ஆல்ரெடி செக் ஆகிருக்கு டூவை நான் கிளிக் பண்ணேன்னா டூ தான் செக் ஆகும் ஒன்று வந்து அன்செக் ஆகும் இதுக்காக இதை யூஸ் பண்ணுறது நேம் அதனால ரேடியோ பட்டன் கண்டிப்பாக கொடுக்கணும் ரேடியோ பட்டனுக்கு மட்டும் இல்லை எல்லா இன்புட்டுக்கும் கொடுக்கலாம் ரேடியோ பட்டனை பொறுத்தவரை எத்தனை ரேடியோ பட்டன் ஒரு குரூப்போ எல்லாத்துக்கும் ஒரே நேம் சரி இப்போ நான் இதுக்கு ரேடியோ அப்படின்னு பொதுவாக வைக்கிறேன் இதுக்கு வந்து நேம் வந்து ரேடியோ அடுத்து இந்த ரேடியோவில் ரேடியோ பட்டன்லேயும் செக் பாக்ஸ்லையும் இன்னும் ஒரு விஷயம் இருக்கு இந்த பார்னு இருக்குல்ல லேபிள் இந்த பார்லையும் வந்து இந்த இன்புட்டோட ஏடி நேமை வந்து அசைன் பண்ணுது சரி இப்போ செக் ஆகுது செக் பாக்ஸ் இதே நேமை இந்த லேபிளில் பார்க்கும் கொடுக்கணும் இது எதுக்காக கொடுத்தேன்னா ரன் பண்ணிக்கலாம் இப்போ இந்த லேபிளை கிளிக் பண்ணாலே இந்த செக் பாக்ஸ் ஒர்க் ஆகும் இதே நான் அந்த நேம் கொடுக்கலைன்னா இப்போ இந்த ரேடியோ பட்டனில் நான் அந்த இது ஃபார் நேம் கொடுக்கல இதில் நான் ரேடியோ பட்டனை கிளிக் பண்ணால் ரேடியோ இந்த டெக்ஸ்ட் லேபிளை கிளிக் பண்ணேன்னா இந்த ரேடியோ பட்டன் வந்து இதாகாது செக் ஆகாது இதே நான் உங்களுக்கு கொடுத்துட்டு வரேன் அது செக் பண்ணி பார்ப்போம் ஃபாரில் வந்து ஐடி வந்து ரேடியோ ஒன் அப்படின்னு இந்த நேம் வந்து இதுக்கு சொன்னாங்க அடுத்த இதோட ஐடி வந்து ரேடியோ இந்த நேம் வந்து இந்த லேபிளோட ஃபார்முலா இப்போ வந்து இங்கே செக் பண்ணி பார்த்தோம்னா நான் இந்த லேபிளை கிளிக் பண்ணாலே அது செக் ஆகும் இந்த லேபிளை கிளிக் பண்ணால் இது செக் ஆகும் சரி இதுக்காக தான் இந்த ஃபார் யூஸ் பண்ணுறேன் லேபிள் சரி நெக்ஸ்ட் நம்ம என்ன வச்சுருக்கோம் ட்ராப் டவுன் பண்ணல ட்ராப் டவுன் பண்ணிட்டோம்
photo ஆறதுக்கு கொடுக்குறாங்க அதில் செலக்ட் அப்படின்னு இதுதான் பார்ப்போம் கணக்காக ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஷன் 1 அப்படின்னு நினைப்போம். வேல்யூ வந்து ஆப்ஷன் 1 ஒரு போர்ட் எடுத்துக்கிறேன். இதை வேல்யூ வந்து ஆப்ஷன் 2 மாற்றி டெக்ஸ்ட் 2 மாற்றி வேல்யூ 3 மாற்றி டெக்ஸ்ட் 3 மாற்றி வேல்யூ 4 மாற்றி டெக்ஸ்ட் 4 மாற்றி. ஓகே, பார்த்தோம். தென் நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்னு இது முன்னாடி டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்னு ஒரு டேக் இருக்கு. முன்னாடி ஒரு லேபிள் பேசணும். லேபிளோட பேர் கமாண்டோட இதுதான் டெக்ஸ்ட் ஏரியா. இதை வந்து நம்ம தேவைக்கான சேஞ்ச் பண்ணி டெக்ஸ்ட் பாக்ஸுக்கும் டெக்ஸ்ட் ஏரியாவுக்கும் இதான் டிஃபரன்ஸ். சரி, நம்ம எவ்வளோ கண்டென்ட் எழுதாமோ அதை பேஸ் பண்ணி இது வந்து தானாகவே அதோட விட்டையும் ஹைட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி. சரி, இன்னைக்கு இந்த வீடியோவில் இவ்வளோ பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ஃபார்முக்கு வந்து வேலிடேஷன் பண்ணுறது, என்னென்ன ஆட்ரிபியூட் இன்புட் டைப் இருக்குது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.